மாற்றாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், பணம் கர்த்தர் தருவார். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். சொல்லுங்கள், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், ஆதலால் கர்த்தர் நமக்கு பணத்தை தருகிறார். எனக்கு அப்படிதாங்க. எனக்கு ஏசப்பா தான் பணம் தராரு, அவர் தான் கார் தருவார், என்னுடைய எல்லா அத்தியாவசிய தேவையும் கட்டாயம் தருவார். இந்த பூமியில் நான் ஒரு ஓட்டாண்டியாக இருக்க மாட்டேன். இந்த பூமியில் அவருடைய பிள்ளைனா நான் அவரே போல வாழ்வேன். அவரே போல வாழ்வேன் என்பது பரிசுத்தம்னா இவங்களுக்கு தெரியாது பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கள், பரிசுத்தத்தில் பணமும் இருக்குது. பரிசுத்தமான வாழ்க்கையில் பணக்கார வாழ்க்கையும் இருக்குது. சரிங்களா? ஆமாம். ஒரு 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 நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தத்தில் வளர்கிறவங்க பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் நிச்சயமாக பணக்காரர்களாகத்தான் வாழ முடியும். கரங்களை தட்டி. அப்போ ஒருத்தர் பரிசுத்தவானாங்கிறது எப்படி தெரியும்னா, ஒரு பணக்காரர் இருந்தால் பரிசுத்தவான். ஆனால் பணக்காரர்கள் எல்லோரும் பரிசுத்தவான் அல்ல. ஆனால் பரிசுத்தவான்கள் நிச்சயமாக பணக்காரர்களாகத்தான் வாழ முடியும். கரங்களை தட்டி. ஆமாம், மறுபடியும் சொல்கிறேன், பணக்காரர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனால் பரிசுத்தவான்கள் பணக்காரர்களாகத்தான் வாழ முடியும். கர்த்தர் அவர்களை பணக்காரர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவர்கள் நிச்சயமாகவே பணக்காரர்களாகத்தான் வாழ்வார்கள். கரங்களை தட்டி. நல்லா நம்புகிறவங்க மட்டும் தட்டினா போதும், நம்பாதவங்க விட்டுருங்க. சரிங்களா? அதனால்